பால் பல்லு தானே, அது விழத்தானே போகுது, அதுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? இந்த கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்களா? அப்படின்னா இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஆமாங்க, பால் பல்லு விழத்தான் போகுது. எந்த ஏஜ்ல வலி வருது அண்ட் அந்த பல்லு எந்த ஏஜ்ல விழப்போகுது அப்படின்றது தான் கேள்வியே. 4 வயசு குழந்தை பல்வலியோட வரும்போது அவங்களுக்கு வலி இருக்கிற பல்லு 10 வயசுல தான் விழுகும் அப்படின்னா அந்த 6 வருஷத்துக்கு அந்த ஸ்பேஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு இந்த பால் பல்லு தான் உதவியா இருக்க போகுது. அந்த பல்லு ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த பால் பல்லை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னா அது எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பேஸ் மெயின்டைனர் அப்படின்ற டிவைஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா முளைக்கக்கூடிய பெர்மனன்ட் பல்லு மாற்றி வேற பொசிஷன்ல முளைக்கும், இல்லைன்னா வெளியில வராம கூட போகலாம். ஃபியூச்சர்ல பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். பால் பல்லை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஏன்னா குழந்தைங்க நல்லா கடிச்சு சாப்பிட்டாதான் கம்ப்ளீட் டைஜஷன் ஆகும், நியூட்ரிஷனும் அவங்க உடம்புல போய் சேரும். ஸோ